மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு குறித்து மனுதாரர் கேள்வி எழுப்பினால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு வெளிப்படை தன்மையோடு விசாரணை நடத்தி 2 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று நம்புவதாக தெரிவித்தனர். வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு முறையான விசாரணை நடைபெறவில்லை என்றால் அது குறித்து மனுதாரர் முறையிடலாம் என்று அறிவுறுத்தினர். வழக்கை செப்டம்பர் மாதத்துக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். காவிரி விவகாரத்தில் திமுக துரோகம் செய்திருப்பதாகவும் அவை அனைத்தும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கு தெரியும் என்றும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையின் குடும்ப சொத்துக்கள் பெங்களூருவில் குவிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். சட்ட போராட்டம் மூலம் காவிரி உரிமையை மீட்கும் பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு திமுக செய்த துரோகம், திரு கருணாநிதி அவர்கள் எதற்காக விட்டு கொடுத்தார், அவருடைய குடும்ப சொத்து, திமுகவுடைய குடும்ப சொத்து அப்ப இருந்து பெங்களூரு சுற்றிய பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்? சரி, இப்ப சட்டப்பூர்வமாக நம்ம போய் மேகதாது அணை கட்டப்படுறதுக்கான அதுக்கான அனுமதி கண்டிப்பாக கிடைக்க போறதில்லை. நம்ம அதுக்கான அனைத்து சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்கோம். இதே நேரத்தில் நம்ம காவிரியில நமக்கான நீரை பெறுறதுக்கான வேலைகள். விடுதலை சிறுத்தைகளின் அரசியலை புரிந்து கொள்வதற்கு ஒரு பரந்த அணுகுமுறை தேவை என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் தமிழர் எழுச்சி மாநாட்டு மண்டல கூட்டத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். திருமாவளவன் ஏன் மாறி மாறி பேசுகிறார் என விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்றும் அவர் சாடினார். மேலும் திமுகவும் தாவேகவும் ஏன் இணைய வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் இந்த கூட்டத்தில் அவர் விளக்கினார். ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளை சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு ஒரு பார்வை அணுகுமுறை தேவை, ஒரு விஷனரி அப்ரோச்ங்கிறது தேவை. நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன். தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே திருமாவளவனின் எண்ணம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருமாவளவன் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என கூறினார். அண்ணன் திருமா அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இப்ப கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கணுமோ, ஆனா நாங்க பாஜக எதிர்ப்புல ஒற்றுமையா இருக்கு. அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லி சொல்றாரு. அதகம் ஒரு பாஜக இல்லாத, ஆர்எஸ்எஸ் அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலமாக அரசியல் தமிழ்நாட்டில் தொடரும் இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் சொல்றாரு. ஹூண்டாய் நிறுவன முதலீட்டை உறுதி செய்யுமாறு தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஹூண்டாய் கப்பல் கட்டுமான நிறுவனம் ஆந்திர மாநில அமைச்சருடன் முதலீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிறுவன முதலீடு நம் மாநிலத்தின் கைவிட்டு போகக்கூடிய ஒரு அச்சமான சூழல் உள்ளதாக கூறியுள்ள கே பழனிசாமி, தாவேக அரசு நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற அரசாக இருக்கிறது என்பதை இது காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் இன்னொரு ரீல் வெளியிட்டால் இந்த நிறுவனம் வந்துவிடும் என நினைத்தால் அப்படிப்பட்ட எண்ணத்தின் முட்டாள்தனத்தை விவரிக்க வார்த்தையே இல்லை என்றும் கே பழனிசாமி சாடியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் மும்பை புனே இடையே ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. கர்ஜத், லோனாவாலா ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் தண்டவாளங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன.
இதனால் டெக்கான் குயின், டெக்கான் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 30 முக்கிய ரயில்களை ஜூலை 17ஆம் தேதி வரை மத்திய ரயில்வே ரத்து செய்துள்ளது. கடினமான நிலப்பரப்பு என்பதால் சீரமைப்பு பணிகள் தாமதமாகி வருகின்றன. இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்க மும்பை புனே தடத்தில் நாள்தோறும் 200 கூடுதல் பேருந்துகளை இயக்க மகாராஷ்டிரா அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழ்நாட்டுக்கான காவிரி நீர் உரிமையை கர்நாடகா மறுக்கவில்லை என்று அந்த மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலில் வீணாக பாயும் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா பயன்படுத்த முற்படுவதாக கூறியுள்ளார். தமிழகத்திற்கான பங்கீட்டில் ஒரு சொட்டு நீரை கூட விட்டுவிடாமல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றம் சொல்வதையே தாங்களும் கூறுவதாக பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். சிஏஜி வெளியிட்டுள்ள நிதி தணிக்கை அறிக்கையின்படி மகாராஷ்டிரா அரசின் முக்கிய திட்டமான முதலமைச்சர் பெண்கள் உதவித்தொகை திட்டத்தில் நிதி நிர்வாக குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதன்படி இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட பெண்களுக்கான மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை 3541 கோடி ரூபாய் கூடுதல் செலவு செய்துள்ளதாகவும் இதற்கான முறையான காரணங்களையோ அல்லது விளக்கங்களையோ மகாராஷ்டிரா அரசு சமர்ப்பிக்கவில்லை எனவும் சிஏஜி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிமாற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும்போது பயனாளிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிட வேண்டும் எனவும் சிஏஜி அறிவுறுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த உள்ள யூசர் நேம் அம்சம் தொடர்பாக மத்திய அரசு அனுப்பிய நோட்டீஸுக்கு மெட்டா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. யூசர் நேம் மூலம் சைபர் குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அரசு கவலை தெரிவித்த நிலையில் இந்த அம்சம் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் இதில் பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மெட்டா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த விளக்கத்தை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. அதே நேரம் இதேபோல யூசர் நேம் அம்சங்களை கொண்ட டெலிகிராம், சிக்னல் செயலிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை நிதியில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட பொதுநல மனுக்களை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜூலை 13 அன்று விசாரிக்கிறது. இந்நிலையில் மாநில அரசின் விசாரணைக்கு பதிலாக சிபிஐ விசாரணை அல்லது நீதிமன்ற கண்காணிப்பிலான தனிப்படை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோயிலின் அனைத்து நிதி ஆதாரங்களையும் சிஏஜி தணிக்கை செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கோரியுள்ளனர். ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு புகாரில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ், சமாஜ்வாதி ஆட்சிகளில் புறக்கணிக்கப்பட்ட அயோத்தியில் பாஜக ஆட்சி பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். அயோத்தியில் நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர், ராமரின் வரலாற்று உண்மையை சந்தேகித்தவர்கள் இப்போது பக்தி குறித்து பேசுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்போது பக்தி குறித்து பேசும் கட்சிகள் முன்பு அயோத்தி அனுமன் கருகிய ஆலய படிக்கட்டுகளில் நமாஸ் செய்வதற்கு ஏற்பாடு செய்ததாக சுட்டிக்காட்டினார். ஜமா மசூதியில் அனுமன் சாலிசா பாட காங்கிரஸோ சமாஜ்வாதியோ ஏற்பாடு செய்யுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிராவில் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்ட ஓராண்டில் மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது குறித்த அதிர்ச்சி தரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவின் நான்டெட் லாத்தூர் நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததை அடுத்து அதிகாரிகள் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த பாதையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பாலம் இடிந்து விழும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் பாலத்தின் கட்டுமானம் குறித்து பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பல்லாரி அருகே சங்கனங்கள் கிராமத்தில் மின்கம்பத்தில் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளம் தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். குல்பர்கா மின் விநியோக நிறுவனத்தைச் சேர்ந்த 22 வயது பணியாளரான குலகப்பா மின்கம்பத்தில் ஏறி வேலை செய்தபோது மின்சாரம் பாய்ந்ததில் அவர் கம்பத்திலேயே சிக்கிக் கொண்டார். சுமார் 15 நிமிடங்கள் காப்பாற்றுங்கள் என அவர் கதறியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் முயன்றும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. மின் இணைப்பை முழுமையாக துண்டிக்காமல் பணியில் ஈடுபடுத்திய அதிகாரிகளின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.
ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தையை தொடர அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் தற்போதைய போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையின் காரணமாகவே பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா சம்மதித்ததாக தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி தங்களுக்கு சாதகமாக பேச்சுவார்த்தையை நகர்த்தவே ட்ரம்ப் இந்த உத்தியை கையாண்டுள்ளதாக கூறப்படுகிறது. தன் மீதான வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் வரும் டிசம்பர் மாதம் தாயகம் திரும்ப திட்டமிட்டுள்ளதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த மாணவர் போராட்டங்களின் விளைவாக ஷேக் ஹசீனா தனது பதவியை தொடர்ந்து இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இப்போது ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கட்சியின் பிற தலைவர்களுடன் இணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தான் வங்கதேசம் திரும்பும்போது கைது செய்யப்படலாம் அல்லது கொலை கூட செய்யப்படலாம் என்று தெரிவித்த அவர், எனினும் தான் தாய்நாடு திரும்புவதில் மாற்றம் இல்லை என்றும் கூறினார். இலங்கை மருத்துவ வரலாற்றின் முக்கிய மைல்கல்லாக இடுப்பு பகுதியில் ஒட்டி பிறந்த 5 வயது இரட்டை குழந்தைகள் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளனர். பேராதனை மருத்துவமனை நிபுணர்கள் குழு சுமார் 26 மணி நேரம் போராடி இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை செய்து முடித்துள்ளது. உலக அளவில் இத்தகைய ஒட்டி பிறந்த குழந்தைகளில் 20 பேரே வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் தற்போது நிகழ்த்தப்பட்டுள்ள இந்த அரிய சாதனைக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் தெற்கு பகுதியின் அல்மெரியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறினர். லாஸ் கல்லாடூஸ் வனப்பகுதியில் வாகனங்களில் இருந்து எரிந்த நிலையில் பலரது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்பெயின் ராணுவ அவசர பிரிவு படையினரும் தீயணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட பயணமாக குடும்பத்தோடு லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். காலை 8:45 மணியளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அவரை திமுக நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தார்கள். லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது மகன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள உதயநிதி ஸ்டாலின் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினோடு லண்டன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக எதிர்ப்பில் திமுக தாவேகா இணைவதில் என்ன தவறு இருக்கிறது என்று விசிக தலைவர் திருமாவளவன் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விசிக மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திருமாவளவன், கேரளத்தில் எதிர் துருவங்களாக இருக்கும் காங்கிரசும் இடதுசாரிகளும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் ஒன்றாக இருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். கூட்டணிக்காக சேர சொல்றோம், எலெக்ஷனுக்காக சேர சொல்றோம். அதை நீங்க எப்படி சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணுவீங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கு என்ன சொல்றாங்க, எங்க கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்போன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பதுதான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவன் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரனே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. விடுதலை சிறுத்தைகளின் அரசியலை புரிந்து கொள்வதற்கு ஒரு பரந்த அணுகுமுறை தேவை என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் தமிழர் எழுச்சி மாநாடு மண்டல கூட்டத்தில் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். திருமாவளவன் ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறார் என்று விமர்சிப்பவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை என்றும் அவர் சாடினார். மேலும் திமுகவும் தாவேகாவும் ஏன் இணைய வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் இந்த கூட்டத்தில் அவர் விளக்கினார். ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளை சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா
திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், அதுக்கு ஒரு பார்வை அணுகுமுறை தேவை, ஒரு விஷனரி அப்ரோச்ங்கிறது தேவை. நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன். தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே திருமாவளவனின் எண்ணம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருமாவளவன் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்று கூறினார். அண்ணன் திருமா அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவர் சொல்ற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்னைக்கு நடக்கிற கண்டெம்பரரி பாலிடிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கணுமோ, ஆனால் நாங்கள் பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையா இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லி சொன்னார். அதகம் ஒரு பாஜக இல்லாத RSS உடைய அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலமாக அரசியல் தமிழ்நாட்டில் தொடரும் இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் சொல்றார். அரசியல் சூழல் யாரை வேண்டுமானாலும் ஒன்றிணைக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுக அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் தவேகாவில் திமுக கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றது நியாயம் என்றால் எந்த கூட்டணியும் நியாயம்தான் என்று தெரிவித்துள்ளார். அவர் பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும்னு சொல்றாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாக தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களே. ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேரும். அதானே இது வரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜி ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். கொள்ளையடித்து விடலாமா, பதவி வாங்கி விடலாமா என்ற நோக்கத்துடன் தவேகாவில் சில தலைவர்கள் இணைந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் விஜயை நம்பி சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய அனுமதி கேட்கும் காலம் விரைவில் வரும் என்றார். தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அங்கே போக அதை சாய்த்து விடலாமா, மண்ணடித்து விடலாமா, மண்ணள்ளி விடலாமா, அங்கே கூட கல்லடித்து விடலாமா, அங்கே கூட டிராக்டர் வாங்கிடலாமா, போஸ்டிங் போடலாமா என்று சொல்லி லாபத்தோடு போனவர்கள். இவர்களை பற்றி அவர்களுக்கும் தெரியும், ஏன் இவர்கள் வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியும். அணிவாரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்தனை பேரும் மக்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் போய் என்ன சாய்த்து போகிறார்கள்? காலம் மாறுகின்ற காட்சியை நாம் அத்தனை பேரும் பார்க்கிறோம். நியூசிலாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு தொழில்துறையினரை சந்தித்து இந்தியாவில் முதலீடுகள் செய்ய அழைப்பு விடுத்தார். உள்கட்டமைப்பு வளர்ச்சி, சிவில் விமான போக்குவரத்து, தூய்மையான ஆற்றல், நகர்ப்புற போக்குவரத்து, நீர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணையுமாறு கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் தொடர்ச்சியான உயர் வளர்ச்சி, இளமையான மற்றும் திறமையான மனிதவளம், விரிவடையும் நடுத்தர வர்க்கம், டிஜிட்டல் புரட்சி, பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவை நியூசிலாந்து நிறுவனங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன என்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு தரப்புக்கும் புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவும் நியூசிலாந்தும் இருதரப்பு வர்த்தகத்தை 4 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கி 35,000 கோடி ரூபாயாக உயர்த்த முடிவு எடுத்துள்ளன. இரு நாட்டு பிரதமர்களும் ஆக்லாந்தில் சந்தித்து பேசிய நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல்சார் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட 10 ஒப்பந்தங்களும் இந்திய பிரதமர் மோடி, நியூசிலாந்து பிரதமர் லக்சன் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமானதாகவும்
திறந்த தன்மையுடன் நல்லிணக்கம் கொண்டதாகவும் வைத்திருக்க பாடுபட முடிவெடுத்துள்ளதாக இரு தலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநில இடைத்தேர்தலில் முன்னாள் உளவுத்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ராவுக்கு பாஜக வாய்ப்பு தர மறுத்ததால் அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் NH-44 தேசிய நெடுஞ்சாலையை முடக்கியிருந்தனர். இதனால் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நகர முடியாமல் அணிவகுத்து நின்றன. இதனால் குவாலியர் உள்பட 4 மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அலுவலக கட்டடங்களுக்குள் மறைந்து கொண்டு அவர்கள் நடத்திய கல்வீச்சில் SP, ADSP உள்ளிட்ட 8 போலீசார் படுகாயமடைந்தனர். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து போராட்டக்காரர்களை காவல்துறை அப்புறப்படுத்தியது. இதனால் அதிகாலை 5 மணிக்கு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது. தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்வப்னில் வான்கடே தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த தென்கொரிய நிறுவனத்தின் 18,000 கோடி ரூபாய் முதலீடு கை நழுவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் கவலை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடியில் 18,000 கோடி ரூபாய் செலவில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க தென்கொரியாவின் HT ஹூண்டாய் நிறுவனத்துடன் தமிழக அரசு கடந்த டிசம்பரில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. இந்நிலையில் ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் தென்கொரியாவில் முகாமிட்டு முதலீடுகளை ஈர்க்க முயல்வதால் இத்திட்டம் ஆந்திராவுக்கு சென்றுவிடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. எனினும் ஒப்பந்தத்தின்படி HT ஹூண்டாய் நிறுவன முதலீட்டை பெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதில் எந்த தடையும் ஏற்படவில்லை என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் உறுதியளித்தனர். தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தலைமையிலான குழு கடந்த மாதம் தென்கொரியாவுக்கு சென்று HT ஹூண்டாய் நிறுவனத்துடன் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனப்பகுதிகள் யானைகளின் முக்கிய வழித்தடமாக உள்ளதால் அங்கு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளான டேம்காட் என்னும் இடத்திற்கு தண்ணீர் தேடி வந்த காட்டு யானை கூட்டங்களின் அழகிய ட்ரோன் கேமரா காட்சிகள் காண்போரை கவர்ந்துள்ளன. கிருஷ்ணகிரியில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் MLAக்கள் தொடங்கி வைத்தனர். இக்கண்காட்சியில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த அல்போன்சா, செந்தூரா, கோத்தாபுரி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட மாரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மலர் அலங்காரங்களும் தர்பூசணியில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் கீர்த்தனா, வினோத் ஆகியோரது உருவங்களும் பொறிக்கப்பட்டிருந்ததும் காண்போரை கவர்ந்தது. விழுப்புரம் அருகே உள்ள பிடாகத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 3 கார்கள், 1 லாரி ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளாகின. சாலையை கடக்க முயன்றவர் மீது மோதாமல் இருக்க முன்னால் சென்ற கார் ஒன்று திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த 2 கார்கள் மற்றும் லாரி ஒன்றன் பின் ஒன்றாக மோதின. இந்த விபத்தில் 2 கார்களும் அப்பளம் போல நொறுங்கியது. அவற்றில் பயணித்த 3 பேர் காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த விபத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக குடோன்களில் பல ஆண்டுகளாக 18 லட்சம் பழைய சாக்குகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 4200 டன் நெல் மூட்டைகளை சேமிக்க வேண்டிய இந்த அரசு சேமிப்பு கிடங்குகளை பழைய சாக்குகள் ஆக்கிரமித்திருப்பதால் இடமில்லை என்று கூறி நெல் கொள்முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கும்பகோணம், பாபநாசம் சுற்றுவட்டார திறந்தவெளி நிலையங்களில் பல லட்சம் டன் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல முதுநிலை மேலாளரிடம் கேட்டபோது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை அருகே வெள்ளாள விடுதி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கிழிந்த தார்பாய்களால் நெல் மூட்டைகள் மூடப்பட்டிருப்பதால் மழையில் நனைந்து சேதமடைவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்மணிகளை பாதுகாக்க நிரந்தர குடோன் அமைக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் புகாரை மறுத்துள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் உமா மகேஸ்வரி, நெல் மூட்டைகள் 2 அடுக்கு தார்பாய்களுடன் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சிலர் திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனைச் சேர்ந்த மீனவரின் வலையில் 6 அடி நீளமும் 117 கிலோ எடையும் கொண்ட அரிய வகை புள்ளிக்கணவாய் மீன் சிக்கியுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பிடிபட்ட இந்த ராட்சத மீனை கேரள வியாபாரி ஒருவர் 23,000 ரூபாய்க்கு வாங்கி சென்றார். கடந்த 4 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய களவாய் மீன் சிக்கியது இதுவே முதல் முறை என்று மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வரதட்சணை கேட்டு திருமணம் நிறுத்தப்பட்ட புகாரில் கட்ட பஞ்சாயத்து செய்த காவலர்களுக்கு அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் காவல் நிலையத்திலேயே கட்ட பஞ்சாயத்து செய்த அனைத்து பெண்கள் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தங்களை பஞ்சாயத்துக்காரர்களாக நினைத்து சமரசம் பேசக்கூடாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவதுதான் கடமை என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதி விக்டோரியா கௌரி இதுகுறித்து விளக்கமளிக்க காவல் ஆய்வாளர் ஜூலை 14ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். பயணிகள் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக குஜராத் மாநிலம் வல்சாத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் வரும் ஜூலை 14ஆம் தேதி வல்சாத்தில் இருந்து புறப்பட்டு தமிழகத்தின் நாகப்பட்டினம், சிதம்பரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, காட்பாடி உள்ளிட்ட 32 நிலையங்கள் வழியாக 3வது நாள் வேளாங்கண்ணியை வந்தடையும். மறுமார்க்கத்தில் ஜூலை 17ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படும். 22 பெட்டிகளை கொண்ட இந்த சிறப்பு ரயிலுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயில் வரையிலான 5,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பறக்கும் சாலை திட்டம் வரும் 2029ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. கூவம் ஆற்றின் மேல் அமையும் இந்த ஈரடுக்கு மேம்பால பணிகள் தற்போது 22 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சென்னை மண்டல அதிகாரி வீரேந்தர் சாம்பியால் தெரிவித்திருக்கிறார். இது தவிர போக்குவரத்து நெரிசலை குறைக்க கிளாம்பாக்கம் மகேந்திரா சிட்டி இடையே புதிய மேல்நிலைச்சாலை திட்ட அறிக்கையும் செங்கல்பட்டு திண்டிவனம் இடையேயான 6 வழிச்சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டனின் புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியின் ஆண்டி பன்ஹாம் ஜூலை 20ஆம் தேதியன்று பொறுப்பேற்க அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக பன்ஹாம் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் பிரிட்டன் பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட உள்ளார். தொழிலாளர் கட்சியின் மொத்தமுள்ள 403 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 322 பேர் பன்ஹாமிற்கு தங்களது ஆதரவை வழங்கியுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளான ஜூலை 15ஆம் தேதிக்குள் மேலும் ஒரு MP பன்ஹாமை ஆதரித்துவிட்டால் அவரை எதிர்த்து வேறு யாரும் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அதன் பிறகு பன்ஹாம் மன்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் உலகளாவிய பணி நீக்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அதன் வீடியோ கேமிங் பிராண்டான எக்ஸ்பாக்ஸின் இந்திய பிரிவு அதிகாரி அர்ஜுன் வர்மா பணியிலிருந்து விலகியுள்ளார். இவர் இந்தியாவின் எக்ஸ்பாக்ஸின் சந்தைப்படுத்துதல் பிரிவின் தலைவராக செயல்பட்டு வந்தார். மைக்ரோசாஃப்ட் சமீபத்தில் உலகளவில் 2 விழுக்காடு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தது. இந்தியாவில் சோனி பிளே ஸ்டேஷன் ஆதிக்கம் காரணமாக எக்ஸ்பாக்ஸின் வணிகம் பின்னடைவை சந்தித்து வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியத்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் பாதியில் ஆதிக்கம் செலுத்திய ஸ்பெயின் அணிக்கு 30வது நிமிடத்தில் பாபியன் ரூயிஸ் கோல் அடித்து முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்த பெல்ஜியம் அணியின் சார்லஸ் டி கெட்லரோ 41வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். இதனால் ஆட்டம் 1-1 என்ற சமநிலைக்கு வந்த நிலையில் 2வது பாதியில் ஸ்பெயின் அணியில் மாற்று வீரராக களமிறங்கிய மிக்கேல் மெரினோ 88வது நிமிடத்தில் கோல் அடித்து அசத்தினார். இந்த வெற்றியின் மூலம் ஜூலை 15இல் நடைபெறும் முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஸ்பெயின்.